கொடைக்கானல் நகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகள் தரமற்ற நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் முக்கியமாக விளங்கும் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை சேதமடைந்ததால் சாலையை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் ஏற்கனவே இருந்த ஃபேவர் பிளாக் கற்களின் மீதே சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் மழைக்காலங்களில் சாலை சேதமடையும் சூழல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாலைகள், கோயிலுக்கு முன்னாடி உள்ள சாலைகள் வந்து ஃபேவர் பிளாக் போட்டு பதிச்சிருந்தாங்க. அந்த கல்லுகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனால நகராட்சி மூலயமா டென்ட் விட்டு இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து முறையாக பண்ணுறாங்கன்றதால அது முறையான வழியே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளேவர் பிளாக் மேலேயே இவங்க காங்கிரீட் உள்ள போட்டுறாங்க. நாளடைவில் அந்த ஃப்ளேவர் பிளாக்ல ஏதாவது ஒரு கல் பேர்ந்துட்டு வந்தாலும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ந்துட்டு வந்தாலும் அரசோட வரி பணங்கள் வந்து வீணாகுது. திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் முள்ளெலிகளால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடந்த சில நாட்களாக முள்ளெலிகள் கரை ஒதுங்கி வருகிறது. இந்த கடல் முள்ளெலிகளில் இருக்கும் சிறிய கூர்மையான முட்கள் கடலில் புனித நீராடும் பக்தர்கள் மீது குத்துவதால் பக்தர்களுக்கு காயம் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் சார்பில் கடற்கரையில் ஒதுங்கும் முள்ளெலிகளை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இது மக்கள் காலில் படும் பொழுது என்னன்னா, அதிகமான முள் இருக்கிறதுனால நம்ம கால் பகுதி, அதாவது பாதங்கள் ஃபுல்லாவே குத்திரும். அதனால கடல்ல நீராடக்கூடிய பக்தர்கள் தயவு கூர்ந்து ஆழமா உள்ள பகுதிக்கு போவாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.